யுதிஷ்டர் கேட்டார், பிதாமகரே, சாஸ்திரத்தில் மனிதனுக்கு கூறப்பட்ட அத்தியாத்ம தத்துவம் என்பது என்ன? அது எங்கிருந்து தோன்றியது என்பதை எனக்கு கூறுங்கள். பீஷ்மர் கூறினார், குழந்தாய், நீ என்னிடம் எந்த அத்தியாத்ம தத்துவத்தை கேட்கிறாயோ அது அறிவின் மூலம் எல்லா விஷயத்தின் உத்தம ஞானத்தை அளிப்பதாகும். நான் அதை விளக்கி கூறுகிறேன், நீ அதை கவனத்தோடு கேள். பூமி, வாயு, ஆகாயம், ஜலம், தேஜஸ் என்னும் 50 பூதங்கள் எல்லா பிராணிகளின் உற்பத்திக்கும் லயத்திற்கும் இடங்களாகும். பாரதா, பிராணிகளின் உடல் அந்த 50 பூதங்களின் காரிய சமூகமாகும். அந்த காரிய உருவில் தோன்றிய பூதகணங்கள் எப்போதும் தூங்கிக் கொண்டும் மறைந்து கொண்டும் இருக்கின்றன. மகாபூதங்கள் சூஷ்ம பூதத்திலிருந்து வெளிப்படுவது போல அவற்றிலேயே லயத்தை அடைகின்றன. அலைகள் கடலிலிருந்து தோன்றி அதிலேயே லயிப்பது போல பரமாத்மாவிடமிருந்து எல்லா பிராணிகளும் தோன்றி மறுபடியும் அவரிலேயே லயமாகின்றன. ஆமை தன் அங்கங்களை விரித்து மறுபடி சுருக்கிக் கொள்வது போல பிராணிகள் அனைத்தின் உடலும் ஆகாய முதலிய 50 பூதங்களிலிருந்து தோன்றி பிறகு அவற்றிலேயே லயமாகின்றன.